श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது 3வது அத்தியாயம் கர்மயோகத்தில் 21வது ஸ்லோகம். யத்ய தாசரதி ஸ்ரேஷ்டஸ்தத்ததேவ தரோ ஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்ததே. யத்ய தாசரதி ஸ்ரேஷ்ட தத்ததேவ தரோ ஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்ததே. ஸ்ரேஷ்டஹ தாசரதி ஸ்ரேஷ்டா அப்படின்னு சொன்னால் பெரியவன், விஷயங்கள் தெரிந்தவன். அதுபோல் இருக்கிற ஒருத்தன் எது எதை ஆசரதி தாசரதி அது எப்படி பிரிச்சுக்கணும்? எத் ஆசரதி எதை எதை அனுசரிக்கிறானோ, ஆசரதி ஷரதி ஆசரதி அனுஷ்டிக்கின்றானோ அவன், தத்ததேவ அதனையே, இதர ஏனைய ஜனங்களும் பின்பற்றுகின்றனர். அதாவது ஊருக்கு ஒருத்தன் லீடர் அப்படின்னு சொன்னால் லீடரோட நடை உடை பாவனைகள், லீடரோட பர்செப்ஷன், லீடரோடைய புரிதல், அவனோட ஆட்டிடியூட், அதையே ஊரில் இருக்கிற மற்ற எல்லாரும் அதையே ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பா. அதாவது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி ஒருத்தர்கிட்ட இருக்குன்னு வைங்களேன், அந்த லீடர்ஷிப் குவாலிட்டினால் அவர் என்ன செய்கிறாரோ அவருடைய அனுஷ்டிக்கிறது. எத்யத் ஆசரதி அப்படி இல்லை, எத்யத் ஆசரதி அப்படி பிரிச்சுக்கணும். அப்படி பிரிச்சுண்டா என்ன ஆகும்னா, ஆசரதி அப்படின்னா அனுஷ்டிக்கிறது. அந்த லீடர்ஷிப்பை குவாலிட்டியில் இருக்கிற சிரேஷ்டா அந்த தலைவன் என்கிறவன் எதையெல்லாம் அனுசரிக்கிறானோ, அவன் எப்படி பேசுகிறான், எப்படி நடந்துக்கிறான், எப்படி பழகிறான், எல்லாரோடையும் எப்படி நடை உடை பாவனைகளை இருக்கிறான், எல்லாருடைய சின்ன குழந்தைகள் பெரியவா அப்புறம் இன்னும் யாரோடலாம் இருக்கா அப்படின்னு சொன்னால் அவனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் எப்படி பொறுமையாக கையாளறான், இல்லாட்டா எல்லாத்துக்கும் எப்படி முன்ன நின்று ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறான் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் பார்த்தா எதை எதை அனுஷ்டிக்கிறானோ, எதை பின்பற்றுகிறானோ அதையே அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களும் அப்படியே நம்மளும் செய்யணும் அப்படின்னு நினைப்பான். ஒரு பாப்புலர் லீடர் அவனுக்கு தான் ஸ்ரேஷ்டா அப்படின்னு பேர். பாப்புலர் லீடர்னு சொன்னால் ஜனங்களுக்கு நல்லது செய்கிறவன், அப்புறம் நாடு நன்னா இருக்கணும்னு முயற்சி செய்கிறவன், அப்புறம் தனக்கு எந்த இடைஞ்சல் வந்தாலும் அதை முன்னிலைப்படுத்தி ஒரு வேலையை செய்யாமல் பொதுவாக எல்லாருக்கும் எது சுகத்தை தருமோ, எல்லாருக்கும் எது சரியானதோ அதை செய்யறதுக்கு விருப்பப்படுறவன், அதை செய்வதற்கு முயற்சி செய்பவன். அதாவது எல்லாருக்கும் எது சரியாக இருக்குதுன்னு சொன்னால் அதாவது சரியான விஷயங்களை சரியான முறையில் புரிஞ்சிக்கிற சாமர்த்தியம் இருக்கணும். அதுக்கு முக்கியமானது எல்லாத்துக்கும் பர்சனலாக தன்னை வச்சு என்ன பண்ணக்கூடாது, ரிலேட் பண்ணி பார்க்கக்கூடாது. தன்னை இல்லாமல் பொதுவான கருத்துக்களுக்கு எது சரியானது அப்படின்னு முயற்சி செய்யணும். அப்படி முயற்சி செய்கிறவனுக்கு ஸ்ரேஷ்டா அப்படின்னு பேர். இஸ் அ பாப்புலர் லீடர். பாப்புலர் இன் த சென்ஸ் பாப்புலர் பிலீஃப்க்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் அது. அப்படி இருக்கிறவங்கள ஜனங்களும் பின்பற்றுகின்றனர். அதுபோல அவன் எதை பிரமாணமாக செய்கின்றானோ, எதை பிரமாணம் குருத்தே அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, எத் பிரமாணம் குருத்தே லோகஸ்தது அனுவர்த்ததே. லோகம் இந்த லோகத்தில் இருக்கிற ஜனங்களும் அதையே என்ன பண்ணுறது, பின்பற்றுகிறது. எதை செய்ய வேண்டுமோ அது. அப்போது பாப்புலர் லீடராக இருக்கிறதுக்கு என்ன முயற்சி வேணும்? முதல்ல ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும், நாட்டுக்கு நல்லது பண்ணணும். நாடு என்பது சொன்னால் இங்கே இடம் பொருள் அப்படின்னு சொன்னால் இடவாகு பெயர். ஊர் சிரித்தது அப்படின்னு சொன்னால் ஊரே சிரிக்காது, ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் சிரிக்கிறதுக்கு தான் ஊர் சிரிக்கிறது அப்படின்னு சொன்னால் ஊரே கை கொட்டி சிரிக்கிறது, ஊரே எல்லாம் அப்படியே தலகீழ் அவன் பின்னாடி போயின்னு இருக்கு
அப்படின்னு சொன்னால் தலைகீழ பின்னாடி போயிட்டுருக்குன்னு சொன்னால் தே டோன்ட் ஹாவ் தட். அதை யோசிக்கிறதுக்கு கூட வேண்டாம். தலைவன் இதை செய்கிறானா அது சரியாக இருக்குதா, அந்த தலைவனை நன்னா பிடிக்கிறதானே. இதில் பர்சனல் விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்க்கு அங்கே இடமில்லை. தலைவனை பிடிக்கிறதாக மட்டும் இல்லை, தலைவன் சரியாக செய்கிறான், தலைவன் நாட்டுக்கு நிஜமான தொண்டனாக இருக்கிறான், பிரதம சேவக் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் இல்லை, அதுபோல் பிரதம சேவகனாக இருக்கிறான், அவன் சிரேஷ்டனாக கருதப்படுவான். கீதையில் பெருமாளே அப்படி இருக்கிற ஒரு சிரேஷ்டனை நன்னா கொண்டாடுகிறார் அப்படின்னு சொன்னான். அப்போது அவனுடைய முயற்சிகள் என்ன, அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அவனுடைய செயல்பாடுகள் திறன், அதாவது ஒரு விஷயத்தை நல்லபடியாக நடத்தி காண்பிக்கிறதுக்கும் நடத்தி முடிப்பதற்கும் எப்படியெல்லாம் அவன் ஒரு முயற்சி எடுக்கிறான், எந்தெந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தா, அத்தகைய ஒரு தலைவன், அத்தகைய ஒரு சிரேஷ்டமான செயல்களை கொண்டவன் எதை செய்கின்றானோ அவனுடைய பிரமாணம் சொன்னால் என்ன, அவனுடைய செய்யக்கூடிய செயல்கள் மதிப்புள்ளதாக இருக்கின்றதோ அதை ஜனங்களும் என்ன பண்ணுறா, கூடவே உலகமே அதை அனுசரிக்கிறது, உலகம் அதை அத்தனையும் கொண்டாடுறது. இது எப்படி இதில் எடுத்துக்கணும்னு கேட்டால், செய்யக்கூடிய செயல்கள் நாட்டிற்கும் வீட்டிற்கும் தனி மனிதனுடைய சுக சௌகரியங்களுக்கும் ஏற்புடையதாக இருக்க வேண்டும். அத்தகைய செயல்கள் எல்லாராலும் பின்பற்றப்படும் அப்படின்றத மனசில் வாங்கிக்கணும். அதை தான் பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுக்குறார். எத் எத் ஆசரதி ஸ்ரேஷ்டா தத்த தேவதரோ ஜனः சயத் பிரமாணம் குருத்தே லோகஸ்ததனு வர்த்ததே. லோகம் என்ன பண்ணுறது, தது அனுவர்த்ததே, அதை அப்படியே பின்பற்றுகிறது. இதில் எந்த விதமான இல்லை மாற்று கருத்துக்கு இல்லாமல் ஒரு தலைவனாக இருக்கணும். பாப்புலர் பிலீஃப்க்கு என்னது, பாப்புலர் பிலீஃப்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் அப்படின்னா என்ன, எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒன்று, அது எல்லாருக்கும் சரியானதும் தெரியும், அதில் மாற்று கருத்தும் இல்லை. அதுபோல் பாப்புலர் லீடர்னு சொன்னால் அவர் சொல்வது எப்பொழுதும் சரிதான், அதை மாற்றி சொல்வதற்கோ அது சரியில்லை என்பது சொல்வதற்கோ இடமே இல்லை. ஆள் இருப்பாங்களா இருக்கும், ஆனால் இடமே இல்லை. ஏன்னா அவர் சொல்வது எல்லாம் யோசித்து நாட்டு ஜனங்களுக்கு அதாவது உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஏற்புடைய கருத்துக்களையே சொல்கின்றார், அதனாலேயே அவை அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு பெருமாள் என்ன சொல்கிறார். ஸ்ரேஷ்டா எத் எத் ஆசரதி ஸ்ரேஷ்டா, யார் அதை அனுசரிக்கிறானோ அதுபோல் செய்வதற்கு தன்னை தயார்படுத்தி கொடுக்கிறானோ அவன் பேர் என்ன, ஸ்ரேஷ்டா அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.